ஃப்ரெண்ட்ஸ், அறுசுவை சமைப்போம் சுவைப்போம். சாக்கோ பைட்ஸ். சாக்கோ பைட்ஸில் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ நம்ம வந்து மேரி பிஸ்கெட்ஸ்க்கு வந்து 25 மேரி பிஸ்கெட்ஸ், 25 மேரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஜிப்பை அந்த லாக் பண்ணிவிடுங்க. இப்போ ரோலரை வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ஆகிடும். ஃபைன் பவுடராக ஆனோடனே இது மைல்டாக அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு ஜிப்பை வந்து அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த பவுடரை ஃபைன் பவுடராக ஆக்கினதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஹெல்த்தி ப்ராடக்டை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சாக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ மில்க் மேட் சிரப்பாக இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அழகாக அதை எடுத்திங்கன்னா ஒன்று சின்ன சின்ன பால்ஸ் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக ஒரு லுக் இருக்குது, எம்மியாகவும் இருக்கும். இதுக்கு எந்த நம்ம கார்னிஷ்க்கு நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜீராஸு அந்த மாதிரி வச்சும் நம்ம ஸ்வீட் ஜீராஸு அந்த பம்கின் சீட்ஸ் வச்சுட்டு ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை கோகோனட்ஸு எது பவுடராக இருந்தாலும் அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான வீட்டில் அம்மா சாக்லேட் செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம் சுவைப்போம்.